expressions works with the functional interface. Basically lambda expression provides the implementation of the functional interface அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? It represents the instance of the functional interface ன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ functional interface அப்படின்னா என்னன்னு தெரியும். An interface which consists of only one abstract method. அதுதான் என்னன்னு சொல்லுவோம். At functional interface அப்படின்னு annotate பண்ணுவோம் அப்படின்னு கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ டெமோ லாம்டா 1.java அப்படின்னு ஒரு கோட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வேணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன்? இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இன்னர் டெமோ லாம்டா 1 அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக டிஃபைன் பண்ணால் இட் மைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கணும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் ஷோ மீ அப்படின்னு ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணுறேன். இந்த பப்ளிக் வாய்ட் ஷோ மீ அப்படின்றது என்ன? இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இட் ஷுட் பி யூஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோ lam 1 வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவலன்ட் நியூ டெமோ lam 1 லாம்டா 1 டெமோ லாம்டா தானே? லாம்டா 1 கரெக்ட் தானே? டெமோ லாம்டா 1 அப்படின்னு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறோம். DEMOLAMB கரெக்டு தானே? LAMBDA ஒரே நிமிஷம் கரெக்டாக தானே இருக்கு? ஓ, இங்கே லாம்டான்னு போட்டேனா? ஸோ ஆக்சுவலாக லாம்டா LAMBDA தான், ரீநேம் பண்ணிக்கலாம். LAMBDA தான். பி வந்து டைப் ஆக மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்க, நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது தப்பாக எழுதக்கூடாது, அதுக்காக தான். இப்போ ரைட்டா? ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இது LAMBDA. ஓகே, லாம்டா 1 லெட் இட் பி. ஓகே, 2 பி இருக்கா? ஒன்றும் தெரியல. இப்போ கரெக்டா? சரி, இப்போ இதை வந்து ஓவர் ரைட் பண்ணணும் நான். அதனால தான் இந்த எரர் போட்டுகிட்டே இருக்கான். என்னென்னு இந்த பப்ளிக் தேவையில்ல, செப்பரேட்டாக கொடுக்கணும். நான் இதை வந்து இன்டர்ஃபேஸாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைட் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எழுதுகிறேன் பப்ளிக் வாய்ட் ஷோ மீ அப்படின்னு நான் எழுதிடுறேன். ஸோ system.out.println வந்து வெல்கம் டு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் எழுதிடுறேன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எனக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? obj.showme அப்படின்னு கால் பண்ணால் போதும். கரெக்டாக? obj.showme அப்படின்னு கால் பண்ணால் போதும். நான் எப்பயுமே ஒரு கிளாஸ் எழுதுவேன், அந்த கிளாஸில் வந்து கால் பண்ணுவேன். இப்போ அதே கிளாஸ்க்குள்ளார நான் கால் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஒரு கிளாஸ் அவாய்ட் பண்ணிட்டேன் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. சரி, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். perfectly working. So welcome to lambda function அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. புரியுதா? ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த இன்னர் வேணும் நமக்கு. இன்னர் டெமோ லாம்டா அப்படின்னு வேணும். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வரும். கரெக்டா? திஸ் இஸ் பர்ஃபெக்ட்.
கிளியர்? இப்போ நான் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் லேம்டா இன்னர் டெமோ லேம்டாவை எடுத்துடுறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்னர் டெமோ லேம்டா எடுத்துடுறேன். ஸோ நான் இப்போ ஆப்ஜெக்ட் எது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டைரெக்டாக இன்டர்ஃபேஸுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கரெக்டா? இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்கோப்பாக வச்சுட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தட் இருக்குல்ல, which is used to implement the functional interface. இந்த மெத்தடை வெளியே தான் எழுதியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இங்கே பாருங்க, இங்கே செமிகோலன் போட்டிருப்பேன் எப்பயுமே. ஆனால் திஸ் டைம் ஐ எம் நாட் கிவிங் த செமிகோலனை நான் இங்கே பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஒரு ப்ராக்கெட் ஆகிட்டு இந்த மெத்தடை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஷோமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட் டாட் ஷோமி அப்படின்னு கால் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிபெண்டன்சியே கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷனே எழுதலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே எழுதவே இல்லை. இட்ஸ் ஒர்க்கிங் வெல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் ஆகுதா? இங்கே டிபெண்டன்சியே கிடையாது பாருங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ் நான் இந்த இன்னர் டெமோ லேம்டா 1 போடவே இல்லை. ஸோ எவ்ரி திங் வில் பி ஹியர். இங்கேயே எழுதிட்டேன். ஃபியூச்சரை இதை வந்து இதை தான் ஃபங்க்ஷனலாக மாற்ற போகிறேன், லேம்டாவாக மாற்ற போகிறேன், லேம்டா எக்ஸ்பிரஷனாக மாற்ற போகிறேன். ஒரே ஒரு பேராமீட்டர் இருந்தால் போதும், இந்த ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ லேம்டா எக்ஸ்பிரஷன் எதுக்காக ஸ்டெப்பாக எடுத்துருக்கேன், எப்படிலாம் மாடிஃபை பண்ணுறேன், எப்படி ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன் அப்படின்றத காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும்.